ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் வணக்கம். புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நல்வாழ்த்துக்கள் எப்படி இருக்கீங்க? உங்களுக்கும். உங்கள் ஸ்தாபனம் 26ல் மிகப்பெரிய டெவலப் ஆகட்டும். உங்க ஆசீர்வாதம் தாங்க ஐயா. எப்படி இருக்கீங்க? நல்லா சிறப்புங்க. கடந்த சீரீஸில் ரொம்ப உன்னிப்பான விஷயங்களை டெப்த்தாக பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் நீங்கள் நம்ம பார்க்கக்கூடியது மிதுனம். மிதுனம் சொல்லும்போது அலைப்பாயும் மனதுன்னு சொல்லலாம். அங்கே ஒரு கால், சேத்துல ஒரு கால், ஆற்றுல ஒரு கால் சொல்லுவாங்க. இரட்டை இரட்டை. நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம நிறைய பேசியிருக்கோம் இரட்டை பற்றி. ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய விஷயங்கள் இல்லை அது கிடைச்சா இது பண்ணலாம், வர நேரத்துக்கு சண்டை போட்டு வெளியே வந்துடுறது, இப்போ கிடைக்காமையே கொஞ்சம் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கிறது, என்ன பண்ணுறேன்னு தெரியல, நிரந்தர வேலை இல்லை, தொழில் அமைஞ்சாலும் பிரச்சனையாயிருது, ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசினா சண்டையாயிருது. ஏன் குறிப்பிட்டு இந்த கான்வர்சேஷன்? ஏன்னா புதன் அதிகமாக இருக்கிறாங்க, பட் பேசினா பிரச்சனையாக காரணம் என்ன? டபுள் ஆக்ட். காலச்சக்கரத்துக்கு 3ஆம் இடம் மாறிக்கொண்டே இருப்பது. ஸோ மனசு காலச்சக்கரத்துக்கே 3ஆம் இடம் என்கின்ற மனதை இயக்குது. அதனால் இந்த மனது வந்து இன்னைக்கு இருக்கிற ஐடி ஃபீல்டு நாகரிகத்தினுடைய மொத்த உருவமே மிதனம் தான். மீடியா செய்தி விளம்பரத்துறை இப்போ இன்னைக்கு செய்தி எப்படி போட்டி போட்டுக்கிட்டு கொடுக்குறாங்க, கான்ட்ராஸ்டாக. அது என்னமா சொல்லுவாங்க இல்லையா, டிஆர்பி ரேட்டு. இதுக்காக என்ன மெனக்கட்டுறாங்க, பிரம்மாண்டத்தை பண்ணுறாங்க. இது எல்லாமே அங்கே புதனும் அங்கே உள்ளே இருக்கிற ராகுவும் பண்ணுற வேலை. ஆனால் அங்கே உள்ளே இருக்கிற குரு இருக்காரு, அவர் வந்து புதனுக்கு எதிரானவர். இயற்கை எப்படி படிச்சிருக்கு பாருங்க. ஒரு ராசி அதிபதி இருக்காரு, அந்த ராசி அதிபதிக்கு முரண்பட்ட மனிதர்களை நட்சத்திரமா உள்ள வச்சிருக்காங்க. செவ்வாய்க்கும் புதனுக்கும் ஆகாது. மிருகசிரீஷம், அதே மாதிரி திருவாதிரை, அதே மாதிரி புனர்பூசம், இந்த 3 பேர் இங்க மிதனத்துல உட்காந்து கண்ட்ரோல் பண்றாங்க. ஏன்னா பொதுவாக மிதனத்துக்கு சொல்லுவாங்க செவ்வாதசை வரவே கூடாதுப்பா, வந்தினா முடிஞ்சிரு, எங்கேயோ ஓடி போயிருப்பானுங்க. 6ஆம் அதிபதி சத்துரு, குரு பாதகாதிபதி 7ஆம் அதிபதி, ராகு சொல்லவே வேணாம், இது வந்து விஷம், புதன் வந்து பாதரசம். அப்படி ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாது. இப்போ நீங்கள் என்ன கேட்க வந்தீங்க? அதுதாங்கய்யா, டபுள் மைண்ட் இருக்கு. ரெண்டாவது அவங்கள என்ன முடிவு எடுக்கிறதே அவங்களுக்கு தெரியல, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. அது பேசினா பிரச்சனைகள் ஆகுது. அதாவது இப்போ வந்து ஒரு வாக்கிங் போகிறதாகட்டும், ஒரு டிரான்ஸ்போர்ட் நடத்துகிறதாகட்டும், ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறதாகட்டும், ஒரு செய்தியை கடத்துகிறாகட்டும், இது இல்லைன்னா உலகம் ஓடாது, உலகமே இயங்காது. ஸோ அதனால் இது வந்து ஒரு ஒய்ஃபை மாதிரி. ஸோ ஒய்ஃபைனுடைய கேரக்டரை வச்சுருக்கிறவங்க அது வந்து இருக்க இருக்க அப்படியே பரவலாகிட்டே போவாங்களே ஒழிய, இவங்க வந்து சந்தர்ப்பவாதத்தை தான் கையில் எடுத்துக்கணும். அன்னைக்கு பொழுது நல்லா போச்சா அப்படிங்கிற மென்டாலிட்டி போயிட்டா பிரச்சனை இல்லை. இது மாறுறதெல்லாம் நமக்கு நிலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பி நம்பி ஏமாறுறதுனால வர்ற விளைவு தான் இது. ஏன்னா நிலையில்லாத ஒரு ஒரு ராசி வந்து மிதுனம், அன்ஸ்டேபிள், உபயம்னு சொல்கிறோம். 3 இயக்கத்தில் சரம் ஸ்திரம் உபயத்தில் வளர்ச்சிங்கிறது வேற, ஒரு ஸ்டெடியாக இருக்கிறதுங்கிறது வேற, ஊசலாடுறதுங்கிறது வேற. இந்த ஊசலாடுற கேரக்டர் தான் மிதுனத்துக்கு இருக்குங்கிறதுனால தான் இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பஞ்சு மாதிரி படாத பாடுபடுறாங்க. பஞ்சு வந்து நூலில் சிக்க, இது மிஷினில் சிக்க எப்படி உடையா வர்றதுக்குள்ளே என்ன பாடுபடுது. அதீதமான மாற்றங்களை அடையக்கூடிய ராசி. அதில் வந்து தாக்கு பிடிக்கணும் அப்படின்னா ஒட்டும் ஒட்டாமல் போகணும். தாமரையில் தண்ணீர் மாதிரி ஒட்டி ஒட்டாமல் போனாங்கன்னா இவங்க பொழைச்சிக்குவாங்க. அதுவும் ரொம்ப இன்வால்வ் ஆகி இறங்காமல், அடிக்ட் ஆகக்கூடாது எதுக்கும். அதே மாதிரி எல்லாத்தையுமே நம்புறதுங்கிறதும் இவங்களுக்கு அகெயின்ஸ்டாக மாறி. அதுதானே பெரும் பிரச்சனை. நண்பர்கள் நம்ம விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதாவது இப்போ வந்து 9ல் வேற ராகு இருக்காரு மிதனத்துக்கு. இந்த 9ங்கிறது என்ன அப்படின்னா அந்நியர் அப்படின்னு அர்த்தம். அந்நியர் தொடர்பு, அதே மாதிரி வெளிநாட்டு தொடர்பு, வெளி விவகாரங்கள். அப்போ இங்கே உள்ள என்னன்னே பார்க்கறது இல்லை, வெளியவே பார்த்துக்கிட்டு இருக்குது. அது பிற மொழிகள்னு சொல்லலாம் இல்லைங்களா? ஆமாம், பிற ஸ்டேட்டு, பிற ரிலிஜன், அதே மாதிரி பிற நாடு, இப்படி மாறும். எல்லாத்துலேயுமே புதுமை வேணும், புரட்சி வேணும்னு பொங்கிறது தான் ராகுனுடைய வேலை. ஏன்னா இவங்களுக்கு சாமர்த்தியம்லாம் இருக்கு, ஆனால் அதுக்கான களம் அமையலையோ. களம் வந்து எப்படிங்க அமையும்? இவங்களுடைய நேச்சருக்கு தகுந்த மாதிரி களத்தில் தான் இவங்க இயங்க முடியும். இப்போ இவங்களுக்கு ஸ்திர ராசி ஒத்துக்காது. ஸ்திரம்னா என்ன? பூமி ராசி. இவங்க வந்து காற்று ராசி. இந்த பகையான இடத்துல போய் இவங்களுக்கு என்ன பண்ண முடியும்? இவங்க வந்து ஒரு காற்று தான். இந்த காற்றுக்கு ஒரு இடத்துல அடித்தா பலூன் ஆயிரும், அப்புறம் வெடிக்கும். அதனால் காற்றினுடைய குணம் என்னென்னா, எங்கே தீபம் இருக்கோ, எங்கே வந்து நெருப்பு இருக்கோ, அங்கே போய் கொஞ்சம்
அப்படியே டச் பண்ணி விட்டு அந்த தீபத்தை எரிய வச்சு அதில் வந்து இவங்க ஒரு சர்வைவல் பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஓகே. இவங்க சூறாவளியாக அடித்தாங்கன்னா பிரச்சனை தான், டாமினேட் பண்ணுறதுலாம். டாமினேட் பண்ணுறது. அப்போ என்ன ஆகும்னா இவங்களுடைய நிலைமையை இவங்களே வந்து உணரத்துக்கு மறுக்கிறாங்கங்கிறது தான் அவங்களுக்கு விதியினுடைய தாக்கம். யாருக்கெல்லாம் ராகு குரு நல்ல ராகுவாக நல்ல குருவாக மிதனத்துக்கு அமைகிறார்களோ அவர்கள் வந்து ஸ்டேபிளாக கொண்டு போயிடுவாங்க. இந்த எந்த ஒரு நீங்கள் சொன்ன பிரச்சனைகளுக்கு ஆளாக மாட்டாங்க. அந்த ராகு குரு கெட்டு போனவங்கெல்லாம் இப்போ நீங்கள் சொன்ன பிரச்சனை. ஏன்னா இவங்களை ஒரு கர்ணன் மாதிரியும் சொல்லலாம். நான் நண்பர்களால் வஞ்சத்தில் சூழ்ந்த மிதுன ராசியே இல்லை. அவ்வளோ மிதுன ராசிகளும் பார்த்தீங்கன்னா நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் இல்லை, பணம் கொடுக்கல் வாங்கலோ. ஸோ இந்த மாதிரி நண்பர்கள் சார்ந்து உறவுகள் சார்ந்து கசப்பு மனக்கசப்பை கொடுத்தது, மன துரோகத்தை பண்ணது எல்லாமே அவங்க தான். ஸோ இவங்களுக்கு நிகழ்றது எல்லாமே இந்த அகம் சார்ந்த வாழ்க்கையில் இருக்கிற சம்பவங்கள் தான். அது ஏன் இந்த மிதுனத்துக்கு நடக்கும்? இவங்களுக்கு 10ஆம் இடம் காலச்சக்கரத்துக்கு 12ஆம் இடம். இவங்க எதுலையெல்லாம் நான் பதவி சுகம் காண்றோன்னு நினைக்கிறாங்களோ அங்கே வந்து 12ஆம் இடம் வேலை செஞ்சு இவங்களை ஏமாத்துது. எனக்கு பதவி கொடுப்பான், எனக்கு பணத்தை கொடுப்பான், அந்தஸ்தை கொடுப்பான் அப்படின்னு நம்ப வச்சு இவங்களுக்கு இவங்க தொழில் ஸ்தானமே இவங்களை கெடுக்குது. அதே மாதிரி இவங்களுக்கு இவங்களுக்கு 8ஆம் இடம் வந்து காலச்சக்கரத்துக்கு 10ஆம் இடம். 8 வந்து மகரம், காலச்சக்கரத்துக்கு அது 10. அப்போ என்ன ஆகுன்னு எதிர்பாராத சில பேருக்கு பதவி கிடைக்கும், அதிர்ஷ்டத்தில் வந்து கிடைக்கும். இந்த 12ஆம் இடமும் சேர்ந்து வேலை செய்கிறனால ஒரே ஸ்டாண்டில் இவங்களால் நிற்க முடியாது, டக்கு டக்குன்னு மாற்றி விட்டுரும். அதனால தான் உபயம்ங்கிறோம். இப்போ நிறைய டிரான்ஸ்ஃபர் நடக்குது இல்லையா, அது பெரிய லெவலில் இருக்கிற காவல்துறை ஆகட்டும், ரிஜிஸ்டர் துறை ஆகட்டும், டேக்ஸ் இன்கம் டேக்ஸ் ஆகட்டும், ஒரே ஆஃபீஸில் வச்சிருக்கிறது இல்லை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மாற்றி விட்டுருவாங்க, பரவலாக்குறது. டெலி கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது மிதுனத்துக்கு உண்டு. ஸோ அந்த கம்யூனிகேஷனுனால தான் இவங்களுக்கு மாற்றத்துக்கு உட்பட்டவங்கும்போது இவங்க யாரை நம்பி என்ன பண்ணுறது. அதனால் வந்து இவங்களுக்கு ஒரு மந்திரி மாதிரி நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணாலே போதும். ஜஸ்ட் அட்வைசர் அண்டு அதுக்குண்டான சார்ஜை எடுத்துக்கிட்டு கன்சல்டன்ட் சர்வைவல் பண்ணிட்டாருன்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி 7ஆம் இடம் வந்து பாதகஸ்தானம், குருனுடையது. அதனால் பெரிய மனிதர்களுடைய சாகவாசங்கள் இயற்கையாகவே தோணும். ஆனால் நம்பி பாதகத்தை தான் அடைவார்கள், அங்கே சாதகம் இல்லை. எப்போவுமே நான் தான் எல்லாத்துக்கும் லீட் பண்ணுற புத்திசாலித்தனமுடையவன், மேதாவித்தனமுடையவன், நான் அதிமேதாவி அப்படின்னு காட்டிக்கிறத புதனுடைய வேலை. அந்த சாமர்த்தியம் புதனுக்கு உண்டு. ஏன்னா நாலேஜ், அந்த நாலேஜ் தான் இவங்களுக்கு அந்த தூண்டுதலை கொடுக்குது. அந்த தூண்டுதலை கொடுக்கும்போது என்ன நினைக்குதுன்னா இவங்க டெக்னிக்கலாக எக்ஸ்பர்ட்டு, ஆனால் வந்து சைக்கலாஜிக்கலாக வீக். அருமையாக சொன்னாங்க. அப்போ சைக்கலாஜிக்கல்ங்கிறது அகம் சார்ந்தது, டெக்னிக்கலுங்கிறது புறம் சார்ந்தது. புறம் சார்ந்து இவங்க எல்லாத்துலேயும் தரவாக நாலேஜ் வச்சுருந்தாலும் சைக்கலாஜிக்கலாக ப்ராப்ளம் ஆகிறதுனால தான் இவங்க தோல்வி வரும். சில நேரத்தில் உடஞ்சிட்டாங்கன்னா வெளியே வரது கொஞ்சம் டைம் எடுக்கும். கண்ணீர் தான். புரியுதுங்க ஐயா. இப்போ வந்து 2 மிதுன ராசி இருக்காங்க. ஒருத்தருக்கு வாழ்க்கை சூப்பராக போகுது, ராக்கெட் மாதிரி பறந்துட்டு போயிட்டே இருக்கு. இன்னொருத்தருக்கு வாழ்க்கை அப்படியே இருக்குது, ஒரு மந்தமாக போய்கிட்டு இருக்கு, வேலை இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க, ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கேன், கரெக்டான படித்த படிப்புக்கான வேலை எதுவும் அமையல அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இவங்க 2 பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 4 கிரகங்கள் வச்சுக்கோங்க, ராகு, குரு, சனி, புதன். இந்த 4 கிரகங்கள் தான் நீங்கள் சொன்ன 2 பிரச்சனையும் உண்டு பண்ணுது. இந்த 4 கிரகங்கள் 2, 6, 10 தொடர்பில் இருக்கிறவங்க எல்லாம் வெற்றி. இந்த ராகு, குரு, சனி, புதன் 8, 12 தொடர்பில் இருக்கவங்கெல்லாம் தோல்வி. இதுதான் சீக்ரெட். இது நம்ம வாங்கி வந்த கர்மாவாது. ஆமாம், இப்போ வந்து பிறப்பினுடைய ரகசியம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த கர்மாவில் நம்ம பிறக்கும்போதே தெரிஞ்சதுன்னா இவங்க வந்து ஒரு அடி எடுத்து அகலக்கால் வைக்கிறதுக்கு முன்னால் ஜோதிடத்தை கேட்டுக்கிட்டாங்களா, இவங்க ஜோதிடத்தை படிச்சுக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு அது புரியும். ஓகே, நமக்கு இந்த கிரகம் வீக்காக இருக்குது, இப்போ இந்த 4 கிரகங்களில் இத்தனை வீக்காக இருக்கும் பொழுது இந்த திசை நடக்குதான்னு பார்க்கணும். அப்போ அது கண்டிப்பாக பாதகத்தை தான் செய்யணும் புரிஞ்சுக்கிட்டு இவங்க அதில் பக்குவப்படுத்திக்கணும். சரி, இது கெட்டு போச்சு அப்படின்னா வாழவே முடியாதா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, கண்டிப்பாக வாழலாம். ஆனால் பேராசையால் வாழ முடியாது, பக்குவத்தால் வாழலாம். இப்போ வந்து அடிப்படை தேவை வேணும் இல்லையா நம்மளுக்கு.
ஒரு குடும்பத்தை கவனிக்கிற அளவுக்கு அடிப்படை தேவை வேணும். அது இருந்தால் போதும். அது இல்லாமல் இந்த ராகுவோ குருவோ என்ன பண்ணணும்னா பேராசையை தூண்டி விட்டுரும். 8-12 போகும்போது நம்பக்கூடாதவர்களை நம்ப வச்சு பேராசையை தூண்டி விட்டுரும். ஸோ அந்த விஷயத்துக்கு அகப்படாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஜோதிடம் பாருங்கள். பார்த்த உடனே தெரிஞ்சிட போகுது. ஆனால் ஃபாலோ பண்ணணும். ஜோதிடத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னா இவங்க தப்பிச்சுக்குவாங்க. இன்னும் சில பேருக்கு பாருங்க வாழ்க்கையே தடம் புரண்ட மாதிரி ஆயிடுது. இதே இப்போ நான் சொன்ன கிரகமே தான். அதே தான். ராகு குரு திசை நடக்கும். அது வந்து 2-10 நல்லா இருந்திருக்கும், போய்கிட்டு இருக்கும். 2-6-10 2-6-10 அது 2, 10, 6 எப்படி தொடர்பு இருந்தாலும் சரி அது தூக்கி விட்டுரும். அந்த திசை அருமையாக டெவலப் பண்ணி போயிட்டே இருக்கும். குரு திசை முடிஞ்ச உடனே சனி திசை வரும். இப்போ சனி வந்து இவங்களுக்கு 12லயோ 8லயோ போய் உட்கார்ந்துருந்துக்கும். அதை கவனிக்க மாட்டாங்க. எனக்கு தான் திசை தூக்கி கொடுத்துருச்சுல. சொல்ல போனா பாக்கியாதிபதினு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஆமாம், பாக்கியாதிபதினு சனின்னு சொல்லலாம். ஆனால் அந்த சனி பாக்கியஸ்தானத்துக்கு சம்மந்தப்பட்டிருக்கணும்ல. பாக்கியஸ்தானத்தில் வலுப்பெற்று இருக்கணும்ல. இப்போ பாக்கியஸ்தானத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை பாருங்க. அங்கே வந்து சூரியன், சந்திரன், செவ்வாய் தான் இருக்கிறாங்க. 1, 5, 9 கனெக்டிவிட்டி. சாரி, அங்கே பாக்கியஸ்தானத்தில் ராகு இருக்கார். ராகுவும் குருவும். அந்த பாக்கியஸ்தான திசை தான் இவங்களை வளர்த்து விட்டுருக்கும். அதிர்ஷ்ட காற்று தூக்கி விட்டுருக்கோம். நமக்கு வாழ்நாள் முழுக்க அதிர்ஷ்டம் இருக்கும்னு நினைக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் இந்த சேனலில் வந்து நான் வந்து இந்த எபிசோடில் இந்த டாப்பிக்கில் பேச வைக்கிறது என்ன விஷயம்னா, திசை கொடுப்பினை ஒரு ஒரு கர்ம கொடுப்பினையை வந்து கேன்சல் பண்ணக்கூடிய ஆற்றல் மிகுந்தது. கர்ம கொடுப்பினை நல்லா இருக்கு, நல்ல தொழில் பலம் இருக்குன்னு வைங்க, திசை கொடுப்பினை மாற்றி விடுறதுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கு. இப்போ நீங்கள் வந்து சனியோ புதனோ 8-12 தொடர்பு இருக்கும் பொழுது அந்த சம்பாதிச்சது பூரா விழுந்துடும். அப்படியே கடனாகி நடுத்தருவுக்கு வந்துடுவாங்க. அந்த மாதிரி நிறைய வந்த பின்னால் ஜோதிடம் பார்க்க வருவாங்க. ஆனால் அதே நேரத்தில் அந்த நல்லா இருக்கும்போதே ஒரு திசை முடியுதுன்னா அந்த திசை எப்போ முடியுது, அடுத்த திசை இப்போ இதே தொழிலை வாழ வைக்குமா இல்லது நம்ம வந்து அதை வீழ்ச்சிக்கு கொண்டு போயிருமாங்கிறத ஜோதிடம் சொல்லும். அதை பார்க்க மறந்ததுனால வந்த விளைவு தான். ஐயா, அடுத்து இந்த மிதுனத்தில் பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கிரகம் எது, பாவம் எது? அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது 9ஆம் இடம். அது மாதிரி 1ஆம் இடத்துல இருக்கிற ராகு குரு தான் 9ஆம் இடத்துல இருக்கார். இப்போ நான் 1, 2, 6, 10 தொடர்புன்னு சொன்னேன் இல்லையா, அதுவே இதுக்கு பொருந்தும். 9 அங்கேயே அதான் நட்சத்திரம் தானே இருக்கு. அப்போ ராகு குரு அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பாரு, இவங்களுடைய திறமையும் வளர்த்து விடுவாரு, பூர்வ புண்ணிய பலத்தையும் வச்சிருக்காரு. இவர் வந்து 2, 6, 10 தொடர்பில் இருந்தால், திசை நடந்தால் கண்டிப்பாக அதிர்ஷ்டசாலிகள். அதில் வந்து சந்தேகமே இல்லை. அதுக்கு அடுத்த திசைகளை நீங்கள் பார்த்துக்கணும். இறுதி என்னன்னா, இனியாவது இந்த நிலை மாறுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு என்ன பதில் கொடுக்குறீங்க? கண்டிப்பாக. இப்போ நம்ம வந்து எத்தனையோ எபிசோடு போட்டுக்கிட்டு இருக்கோம், கமெண்ட்ஸ் எல்லாம் வருது, எல்லாம் நல்லா தான் சொல்கிறீங்க, எனக்கு அப்படி இல்லையே அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்படுறது கேட்குறது. அது வந்து இனியாவது இந்த நிலை மாறணும். அதுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம ஜோதிடர் ஆகணும். ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ளவர் ஒவ்வொரு நபருமே ஜோதிடம் தெரிஞ்சுக்கலாம். வெரி சிம்பிள். நட்சத்திரம் 27 தான். அதில் வந்து 3 பிரிவு தான் இருக்குது. 9, 27 9 கிரகம் தானே. அந்த 3 பிரிவை மட்டும் ஷார்ட் அவுட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் கொடுப்பினை ஈஸியாக புரிஞ்சிடும். அதை வந்து நீங்கள் ஒரு ஜோதிடத்தில் ஒரு 5 தடவை 6 தடவை ஒரு நல்ல மெத்தடாலஜி யூஸ் பண்ணி பழகவே உங்களுக்கு அது புரிய ஆரம்பிச்சிடும். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கனாலே வருமுன் காத்துக்கொள்ளலாம். ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னால் இந்த செயல் இந்த விளைவைத்தான் தரும் என்று முன்கூட்டியே நம்மளுடைய திசையும் சொல்லும், விதியும் சொல்லும். அதை தெரிந்து கொண்டு பயணித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிலைமை மாறும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா முரண்டு பிடிக்கிறோம். எனக்கு இதுதான் வரும், எனக்கு இது வராது. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அதில் பாதாளத்தில் விழுந்துட்டாருன்னு. அப்போ நல்லா இருக்கும்போது அவர் பூரா பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி ஓனராக இருந்திருப்பார். இப்போ விழுந்த பின்னால் அவருக்கு என்ன பண்ணும், பணம் இல்லை, நடுத்தருவுக்கு வந்தாச்சு. இப்போ நான் வந்து அப்படித்தான் இருப்பேன்னு அடம் பிடிக்கிறதே முடியுமா? அப்போ பக்குவப்படணும். ரைட்டு. இப்போ நான் வந்து எனக்கு ஜோதிடம் எந்த மாதிரி கேரக்டரு
எடுத்துக்க சொல்லுது, ம். நான் அதை ஃபாலோ பண்ண ரெடியாக இருக்கேன். அந்த மனப்பக்குவத்துக்கு வந்தால் இனியாவது அவர்கள் காலம் வெற்றி பெறும். அந்த தசாபதிகள் மாறும்போதே நம்ம குறிப்பா பார்த்துக்கணும். கண்டிப்பாக பார்த்து. சிறப்பு. அதாவது ஒரு ஜோதிடம் பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல கிரகம்னு சொல்லிடுறோம், ம். கெட்ட கிரகம்னு சொல்லிடுறோம், மீடியமான கிரகம் சொல்லிடுறோம். உறவுகள் சார்ந்து எந்த கிரகமெல்லாம் நல்லது பண்ணும், எந்த கிரகம் காலவாரி விடும் எல்லாம் சொல்லிடுறோம். அதை வச்சு நம்ம அந்தந்த தசாபுத்திக்கு பார்த்துக்கணும். என்னை கேட்டால் வருடத்துக்கு ஒரு முறை ரிவ்யூ பண்ணணும். ம். ஒவ்வொருவருமே இப்போ நம்மெல்லாம் ஆண்டு பலன் போடுறோம், அதே மாதிரி பெயர்ச்சி பலன் போடுறோம். இது வந்து பொதுவானது. ம். அது மாதிரி தனிப்பட்ட ஜாதகத்தை வருடத்துக்கு ஒரு ரிவ்யூ பண்ணும்போது அவங்களுக்கு இந்த வருடத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் இப்போ போயிட்டு இருக்கிறதுலேருந்து மாற்றத்துக்கு நான் எதிர்பார்க்குறேன், அதுக்கு வந்து சாதகமாக பாதகமாக இப்போ நடக்கிற திசாபுத்தி இந்த கண்ணோட்டத்தில் பயன்படுத்தினாலே இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ரொம்ப அருமையா சொன்னீங்கய்யா. மீண்டும் அடுத்த கணக்கில் அடுத்தடுத்த ராசிகளை பார்க்கலாம். நன்றிங்கய்யா.